ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 1 கிலோ புல்லட் அரிசி வச்சு 1 கிலோ பீப் வாங்கியிருக்கோம். அதையும் சேர்த்து சூப்பரான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணியில் சேர்க்குற எல்லா மசாலாவும் நல்லா அரைச்சி ஜூஸியாக இன்னைக்கு புது விதமாக ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். எல்லாமே அரைச்சி தான் செய்ய போகிறோம். நானும் தேவையான சேர்ந்து செய்ய போகிறோம். பீப் வந்து பிடிக்கிறவங்க வீடியோ பார்த்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பீப் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணுங்கள். அடுத்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். வாங்க விறகடுப்பில் செய்ய போகலாம். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கறியை வந்து சுத்தமாக அலசி நான் தனியாக வேக போட போகிறேன். கறியை இதை ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கட்டும். அடுத்து இந்த புல்லட் அரிசி வந்து நல்லா அலசி இதை ஒரு பக்கமாக ஊற வச்சுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். 1 கிலோவுக்கு வந்து 200 கிராம் ஆயில் ஊற்றிப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் சூப்பராக உங்கள் வீட்லேயும் பிரியாணி செய்யலாம். நாங்கள் வந்து 1 கிலோ மெத்தடில் பிரியாணி செய்கிறோம் இன்றைக்கி. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எதையுமே எடுத்து வெளியே போட வேண்டாம், ஏன்னா எல்லாமே அரைச்சி தான் செய்கிறோம். அப்படியே வாயில் எதுவுமே டிஸ்டர்ப் இருக்காது, சூப்பராக சாப்பிட்லாம். 300 கிராம் வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அரைச்ச வெங்காயம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். 50 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வந்து நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அரைச்சி வச்ச மல்லி புதினா சேர்த்துக்கலாம். 1/2 கட்டு புதினா, 1/4 கட்டு மல்லி. இந்த சமயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லி புதினா வந்து பச்சை வர போயிருக்கோம். இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா பிரியாணி மசாலா, நம்ம அதை சேர்த்துக்கலாம். அதாவது மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, ஏலக்காய், மராட்டி மூக்கு, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து அரைச்சது, வறுத்து அரைச்சது. 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம், 100 கிராம் தயிர். இப்போ தனியா வேக வச்சு கறியை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா புல்லட் அரிசி நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம். அந்த புல்லட் அரிசிக்கு வந்து 1க்கு 1.5 தண்ணி, அந்த அளவுக்கு பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிட்டா சூப்பராக வரும் பிரியாணி. கறி வேக வச்சு தனியாக சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு
உப்பு சேர்த்துப்போம். அப்படியே எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் பார்த்து புழிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். வந்து புல்லட் அரிசி சேர்த்துப்போம். அவ்வளோதாங்க, டம் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கே தெரியும், பிரியாணி சாப்பிட்றவங்க வந்து முட்டையெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. எங்கே போனாலும் முட்டை கண்டிப்பாக தருவாங்க. ஆனால் அது பச்சையாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். முட்டை சாப்பிட்டாதான் பிரியாணிக்கு ஒரு கெத்து இருக்கும். இந்த முட்டையை வந்து இந்த சைடு ஃபுல்லாக கீறிக்கோங்க. அதுக்கப்புறம் டம்மில் போட்டுருங்க. மேலேயே முட்டை வச்சுட்டிங்கன்னா அது உப்பு காரெல்லாம் மேலே ஏறிடும். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சாப்பிடாதவங்க கூட முட்டையை சாப்பிடுவாங்க. ஆமாம், ஏன்னா வெளியிலலாம் கடையில் வந்து பிரியாணி சொல்லி சாப்பிட்டாங்கன்னா பச்சையாக இருக்கும். சாப்பிடும் போதே வந்து முட்டை பச்சையாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு சால்மடம் தூக்கி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து முட்டையை சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம வச்சுக்கோன்னா இதில் உள்ள காரம் உப்பு எல்லாமே சூப்பராக ஏறிடும். உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் நிறைய இது மாதிரி தான் வீடியோ போடுவோம். முட்டை வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும், குழம்புலையும் இந்த மாதிரி பிரியாணி சாப்பாடு எல்லாத்துக்கும் வந்து முன்னாடியே சேர்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டம் ஏற்றிக்கலாம். இருபது நிமிஷம் கழிச்சு பிரியாணி பார்ப்போம். சூப்பராக வந்துருக்கு பாருங்க பிரியாணி. அட்டகாசமாக இருக்குது வாசனையே. சுத்தமாக அடி பிடிக்கல பாருங்க, சுத்தமாக அடி பிடிக்கல. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி சாப்பிட்டு எப்படி ருசியாக இருக்குன்னு சொல்கிறேன்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய தட்டில் ஒரு வாழை இலையை போட்டு அதில் தேவயானியும் நானும் செஞ்ச மணக்க ஜூஸியாக திண்டுக்கல் ஸ்டைலு எங்கள் வீட்டு ஸ்டைல் எல்லாம் சேர்த்து ஒரு பிரியாணி, அதுவும் புல்லட் ரைஸில் செஞ்சுருக்கோம். புல்லட் ரைஸில் அட்டகாசமாக செஞ்சுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதில் கூட பார்த்தீங்கன்னா பீஃப் பக்கோடாவும் சேர்த்தாச்சு. ஆனியன் ரைத்தா இருக்குது. பிரியாணினா முட்டை இல்லாமல் இருக்காதுல்ல. முட்டை எப்படி செஞ்சோம்? நம்ம முன்னாடியே போட்டாச்சு. இல்லை, உப்பு காரம் அதில் இருக்கிற வாசனை எல்லாமே இதில் கலந்துருச்சு. இதில் வந்திருக்கோம். பிடிக்காதவங்க கூட முட்டையை விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம். இப்போ நாங்கள் பயங்கர பசியாக இருக்கோம். சாப்பிடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போவோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஆமாம், வாங்க சாப்பிடுவோம். பாருங்க, கறி பாருங்க, பஞ்சு மாதிரி வந்துருக்கு பாருங்க. பாருங்க, பஞ்சு மாதிரி வந்துருக்கு பாருங்க. பீஃப் பக்கோடா பார்த்தீங்கன்னா வண்டிகள் ஸ்டைல், வண்டிகளில் தான் அதிகமாக பீஃப் பக்கோடா கிடைக்கும். அதே ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். முறுன்னு பாருங்கள். நீங்களும் பிரியாணி செய்யும் போது பாஸ்மதி அரிசி விட்டு புதுசாக புல்லட் ரைஸை செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. கிலோ வந்து 80 ரூபா தான். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. புல்லட் ரைஸு வித்தியாசமாக இருக்குது, வாசனையாக இருக்குது. சூப்பராக வந்துருக்கு. வெஜிடேரியன் சாப்பிட்டா சத்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியனை விட இந்த பிரியாணியில் தான் சத்து அதிகம். மருந்து. ஆமாம்ப்பா, பிரியாணியில் போடுற ஒவ்வொரு பொருளும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நீ சொல்கிறது உண்மைதான். எல்லாமே மூலிகை தான். நீங்களே பார்த்துப்பீங்க, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், தனியா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, புதினா, கறி, இந்த ரைஸ் வந்து எங்கள் ஆனியனு எல்லாமே மருத்துவம் தான். புல்லட் அரிசின்றாங்க. புல்லட்னா பெருசாக இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் புல்லட் அரிசின்றது வந்து நைஸாக இருக்குது, ஊசி மாதிரி இருக்குது. சரி, சாப்பிடு. யூஸ் பாருங்கள். கறி எடுத்து வச்சுட்டு, பக்கோடா எடுத்து வச்சுட்டு, ஆனியன் பச்சை எடுத்து வச்சுட்டு,
அப்படியே ஒரு உருண்டை பெருசாக எடுத்து அப்படியே இந்த முட்டையும் வச்சுட்டு வேற லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுப்பா. சாப்பாடு எப்பவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுவும் பிரியாணி வேஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க. சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டோம், பிரியாணி வேஸ்ட் பண்ணுவோமா? சாப்பிட்டா இப்படி சாப்பிட்ணும். அமர்க்கலம், அட்டகாசம், அல்டிமேட். என்னப்பா அஜித் குமாரோட டைலாக்கே பேசுகிறேன். அதனால் வருது, அது மாதிரி இருக்குது சாப்பாடு. நீங்கள் வாட்டி செஞ்சு பாருங்க. ஆமாம், நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் விடவே மாட்டீங்க. புல்லட் ரைஸ் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப அட்டகாசம். இதே மாதிரி அடுத்த சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. வாங்க அடுத்ததில் பார்க்கலாம். பாய்.